இப்ப எல்லாருமே வந்து அதிகமா ஓடுறது அப்படின்னா கண்டிப்பா பணத்துக்காக தான். என்கிட்ட பண கஷ்டம் அதிகமா இருக்கு. இந்த கஷ்டத்த போக்குறதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நெறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பா உங்ககிட்ட கேட்டா அதுக்கு ஒரு சிறந்த பதில் கிடைக்கும்னு இன்னைக்கு அந்த கேள்விய முன்வைக்கிறேன். பண கஷ்டம் தீரணும். என்ன பண்ணலாம் ஐயா? ரொம்ப கலியுகமே இல்லாத இந்த கலியுகத்துல இந்த கேள்வி மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லோருக்கும் தேவையானது பணம். இந்த பணம் அப்படின்னு சொல்றப்ப ஒரு விஷயத்தை நினைக்கணும். மனம் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த மனம் இருந்தால் தான் பணம் வரும். பணம் வரும். வித்தியாசமா சொல்ல எனக்கு நிறைய மனசு இருக்கு சார். நான் பணம் இல்லையே சார். அதுக்கு தானே இந்த கேள்வியை கேட்டிருக்கிறேன். நீங்க வந்து ஆக்சுவலாக மனம் சொல்றீங்களே அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு சொல்லி சொன்னான். நான் ஒன்றோட ஒன்று நான் தொடர்பு படுத்தலை. இதில் சில சூட்சமங்கள் இருக்குது. அது இப்போ பணம் வேணும் அப்படின்னா அதை மூணா பிரிக்கலாம். ஒன்று நம்ம பிறந்த நேரம், நான் என் நேரம்ப்பா அப்படின்னு சொல்றது. இன்னொன்று வந்து நான் எவ்வளோ உழைத்தாலும் எனக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை, சேல்ரி அல்லது பிஸ்னஸ்ஸு, இது இரண்டாவது ரகை. மூணாவது சும்மா இருந்தாலும் மாமியார் வீட்டில் பண்ணிடுறாங்கப்பா, என் மனைவியை காட்டிலையும் என் மாமியார் யோகக்காரதாக இருக்குதுப்பா, இது இப்போ நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்துக்கும் பணம் அப்படிங்கிறத காட்டிலையும் அவங்களுடைய ஜாதகம் தான் அப்படின்னு நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம். அந்த ஜாதகம் தான் இவங்களுக்கு இப்படி தான் ஆழ்வார் சொன்ன மாதிரி ஒரு வழிவகுத்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். அல்ல. எப்படி அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னா அந்த எண்ணுதல் வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. எண்ணுதல் அப்படின்னா நான் ஒரு வீடு வாங்கணும், அல்லது ஒரு கார் வாங்கணும், அல்லது என் பொன்னினுடைய கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு அந்த எண்ணம் வந்த பிறகு நமக்கு உத்வேகம் கொடுது. இது வந்து அறிவியல். இது ஆன்மீகம் என்ன செய்யுது அப்படின்னா, இப்படி எண்ணுன உடனே நம்ம என்ன செய்வோம்? இப்போ இடிச்ச உடனே அம்மா அப்பான்னு சொல்கிறோம் இல்லையா? நம்ம எண்ணுன உடனே நம்ம ஜனனகால ஜாதகத்தில் குலதெய்வம்னு சொல்கிறாங்க. நான் புரிவதற்காக இதை எடுத்து சொல்லியிருக்கிறேன். நம்ம எண்ணுன உடனே நமக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். அதை உபாசன தெய்வம்னு எடுத்துக்கலாம், அல்லது பிடித்த தெய்வம்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்ம முன்னோர்கள் பண்ண தெய்வம்னு கூட எடுத்துக்கலாம். அது நமக்கு வழிவகுக்குமா? அதனால தான் எண்ணுதல் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னது. சற்று குழப்பமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லலாம். நேயர்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் இந்த ஆனந்தவருடைய வேலை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு நவிதாவை பிடிக்கும், ஓகே, நான் படம் வச்சுக்கிறேன். நவிதாவுக்கு என்ன தெரியுமாங்கிறத இப்போ பெரிய விஷயம். அந்த மாதிரி தனக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒவ்வொரு மனிதருக்கும் உண்டு.